இல்லை பொங்கலுக்கு ஊருக்கு போக தயாராகிட்டு இருப்பீங்க. நீ காலையில் பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன், அதை பற்றி உங்கள் கூட கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். சென்னையிலேருந்து திருச்சி போகிறதுக்கு ஆம்னி பேருந்துகள் வந்து 3000 வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு செய்தி வந்திருந்தது. இது ஏன் இப்படி நடக்குது நம்ம ஊரில்? மாநில அரசு எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் இந்த கட்டண கொள்ளைகளை தடுக்க முடியல. ஆனால் நீங்கள் வார நாட்களில் ஊர்லேருந்து சென்னைக்கு போனீங்கனாலோ, இல்லை இந்த மாதிரியான திருவிழா நாட்களில் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்தீங்கனாலோ, அது வந்து ஒரு ஹெக்டிக்காக இருக்கும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். இதை பலமுறை அனுபவிச்சிருக்கோம், தொடர்ந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் எல்லோரும். ஆனால் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சிங்கன்னா, பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே இன்னும் நிறையா மேம்படும்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி இந்த மாதிரி பெருநகரங்களுக்காவது இரட்டை வழித்தடங்கள் அமைச்சு கூடுதல் ரயில்களை இயக்கணும். இதுக்கு மாநில அரசு ப்ரொபோசல் பண்ணுறாங்களா இல்லையா நமக்கு தெரியல, இல்லை மத்திய அரசு நமக்கு வேணும்னே கண்டுக்காமல் இருக்காங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் மிக நிச்சயமாக புதிதாக உருவாக்கப்பட வேண்டிய வழித்தடங்களே நிறைய இருக்குது. நிறைய இரண்டாம் நிலை நகரங்களை இணைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுவும் நம்ம ஊரில் கம்மியாக தான் இருக்குது. இருக்கிற அட்லீஸ்ட் இந்த முக்கியமான தடங்களையாவது 2 வழி தடங்களாக மாற்றி ரயில்களை கூட விட்டால் இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். இல்லைனா இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு பின்னாடி தான் சைனாவில் ரயில்கள் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி சைனாவோட லெவல் எங்கேயோ போயிடுச்சு. மணிக்கு 400 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறான். 1 மணி நேரத்துடைய ஆவரேஜுங்கிறதே 200 கிலோமீட்டராக இருக்குது. நம்ம ஊர் ஆவரேஜ் கம்பேர் பண்ணிங்கன்னா காமெடியாக இருக்கும். நம்ம ஊரில் 40லேருந்து 60 தான் ஆவரேஜ் ட்ரெயின் ஸ்பீடு. அந்த ரேஞ்சிலலாம் இருந்ததுன்னா நம்ம 1 மணி நேரத்தில் சென்னை டு கன்னியாகுமரியே போயிடலாம். அப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கும்போது நம்ம ஊரில் ஏன் இன்னும் ரயில்வே இந்த அளவு இருக்குன்னு நமக்கு தெரியல. பட் குறைந்தபட்சம் இரட்டை வழித்தடமாக மாற்றி மணிக்கு ஒரு 100 கிலோமீட்ரு, 200 கிலோமீட்டருங்கிற அளவு கூட வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணியிருந்தாங்களே கூட இன்னும் நம்ம கூடுதலான சௌகரியங்களை படலாம். சென்னையிலேருந்து ஊருக்கு வர்றதோ வார நாட்களில் இல்லை இது மாதிரி திருவிழா காலங்கள் இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதை மாற்றுறதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை யோசிக்கலாம். அப்படி இல்லைனா கடல் வழி மார்க்கமாக நம்ம ஏதாவது வேறு வகையான பயணங்களை மேற்கொள்ள முயற்சி செய்யலாம். சென்னை டு கன்னியாகுமரி நமக்கு ஒரு பெரிய கடல் போக்குவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யலாம். ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோலை போட்டு அதுலேருந்து வருமானத்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் நிறையா பார்க்குறாங்களே ஒழிஞ்சு, இந்த ரயில்வேவை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது அவங்களும் முயற்சி செய்கிறதில்ல, மாநில அரசும் முயற்சி செய்கிறதில்லையோ அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த விஷயங்கள் கொஞ்சம் மாறி இன்னும் கூடுதலான கவனங்களை மக்களுமே இதுக்காக கேள்வி எழுப்பினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.